வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாக்லேட் ஃப்ரூட் அண்ட் நட் கேக் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம முட்டை ஆட் பண்ணல, பட்டர் ஆட் பண்ணல. இந்த கேக் செய்கிறதுக்கு மைக்ரோவேவ் அவனும் தேவையில்லை. ப்ரெஷர் குக்கரில் எப்படி இந்த கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, சேர்க்க வேணாம். 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் பவுடர்ட் சுகர் வீட்டில் உள்ள சாதா சர்க்கரையை எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. 1/4 கப் பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. இந்த கண்டென்ஸ்டு மில்க் ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க். இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு மாவு வரும். இதில் ஒரு 1/4 கப் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு கேக் செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஸ்பூனில் எடுத்து இப்படி ஊற்றுனீங்கன்னா கண்டினியூஸாக அந்த மாவு வந்து கீழே விழணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு மாவு ரெடி. இதில் ஒரு 1/4 கப் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி உலர் திராட்சை, அத்திப்பழம், முந்திரி இது எல்லாத்தையும் குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பப்படி எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் கேக் செய்கிறோம். ஒரு குக்கரில் அடியில் ஃபுல்லாக சால்ட் போட்டு வச்சுக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம கேக்கை எந்த பவுலில் செய்கிறோமோ அந்த பவுலில் நெய் இல்லைன்னா எண்ணெய் இதில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே மைதா மாவை அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இந்த கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். நம்ம எப்போவுமே அந்த பவுலில் பாதி அளவுக்கு தான் அந்த கேக் மாவை ஊற்றணும். ஏன்னா கேக் வந்து நமக்கு ரைசன் ஆகி வரும். நான் இதில் கார்னிஷிங்க்கு மேலே முந்திரி சேர்த்துருக்கேன். இது 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. நம்ம இது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதில் இந்த கேக்கை வச்சுட்டு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் நல்லா ஆடினதுக்கப்புறமா நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். சூப்பரான சாக்லேட் ஃப்ரூட் அண்ட் நட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான கேக். நீங்கள் ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இதை செஞ்சிடலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.